பைத்ரா ஆபரேஷன் சிந்துரை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதி அருகே பாகிஸ்தானின் பீரங்கி படை தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் 13 பேர் என்று மத்திய வெளியுறவுத்துறை இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்றும் இப்போது அறிவித்திருக்கிறது. வெளியுறவுத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை குறிவைத்து பாகிஸ்தான் வீசிய ஏவுகணை இப்போது நடுவழியில் அழித்தொழிக்கப்பட்டதாகவும் இப்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. நேற்று ஆபரேஷன் சிந்தூருக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து எல்லை கட்டுப்பாட்டு கோட்டருகே துப்பாக்கிச்சூடு பீரங்கி குண்டுகளால் சுட்டு தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் பூஞ்ச் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என தகவல் வெளியானது. இந்த சூழ்நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் இன்று அனைத்து கட்சி கூட்டமும் நடைபெற்ற நிலையில் இப்போது 13 பேர் அப்பாவி பொதுமக்கள் பூஞ்ச் பகுதியில் மட்டும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பூஞ்ச் பகுதியில் மட்டும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இப்போது இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை குறிவைத்து பாகிஸ்தான் வீசிய ஏவுகணைகள் நடுவானில் அழித்தொழிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் பீரங்கி தாக்குதல் துப்பாக்கிச்சூடு தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று அதிகாலை 1:10 1:20 மணிக்குள் பஞ்சாப் மாநிலத்தை, அதாவது பாகிஸ்தான் எல்லையோரம் உள்ள பஞ்சாப் மாநிலத்திலும் அந்த ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாகவும் அதை இந்திய ராணுவம் முறியடித்து விட்டதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கிறது. பாக் ஏவுகணை இடையில் வழிமறிக்கப்பட்டு அது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய ராணுவத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை பாகிஸ்தான் ராணுவம் பதிலடி கொடுத்ததில் 13 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் அந்த துப்பாக்கி பீரங்கி தாக்குதலை தொடர்ந்து பஞ்சாப் மாநிலத்தை குறிவைத்து பாகிஸ்தான் வீசிய ஏவுகணையும் நடுவானில் அழித்தொழிக்கப்பட்டது. இவ்வாறு பாகிஸ்தான் ஏவுகணை நேற்று நள்ளிரவில் அந்த ஏவுகணை ஏவப்பட்டதாகவும் அதை இந்திய ராணுவத்தினர் வழியில் வழிமறித்து அந்த ஏவுகணையை தாக்குதலை முறியடித்தனர் என்றும் இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. பஞ்சாபை நோக்கி வந்த பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறிய ரக ஏவுகணைகளை இந்திய வான் பாதுகாப்பு தடுப்பு அமைப்புகள் தடுத்து நிறுத்தி அவற்றை அழித்துவிட்டன என்றும் இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டின் ஏவுகணையை இந்திய ராணுவம் நடுவழியில் மறித்து தாக்கி அழித்து விட்டதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட அறிவிப்புகள் இன்னும் சில மணி நேரங்களில் தொடர்ந்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் ஆகிய 2 மாநிலங்களின் எல்லை கட்டுப்பாடு கோடு மற்றும் சர்வதேச எல்லையின் அருகே உள்ள பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து அங்கு அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதில் அப்பாவி பொதுமக்கள் 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பஞ்சாப் மாநிலத்தை நோக்கி ஏவப்பட்ட ஒரு சிறிய ரக ஏவுகணையும் இந்திய வான் தடுப்பு சாதனத்தின் மூலமாக அது வழிமறித்து தடுக்கப்பட்டு அந்த ஏவுகணை தாக்குதல் முயற்சியும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான புகைப்படங்களையும் இப்பொழுது டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்புத்துறை சார்பில் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அந்த ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் உள்ள இன்டர்நேஷனல் பார்டர் என்று அழைக்கக்கூடிய சர்வதேச எல்லை மற்றும் அந்த பூஞ்ச், ரஜௌரி உள்ளிட்ட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள எல்லை கட்டுப்பாடு கோடு லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கும் இந்திய ராணுவத்திற்கும் இடையே சிறு மோதல்கள், பதற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. துப்பாக்கிச்சூடு பீரங்கி தாக்குதலில் இதுவரை 13 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு ஏவுகணை வழிமறித்து அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பவித்ரா.